குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் தான் பயிற்சி ஆகுறாரு. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்களுடைய வாக்கு, உங்களுடைய சொல்லு, உங்களுடைய தரம் உயரக்கூடிய ஒரு தன்மை வருது. அப்படியாமட்ட ஒரு நேரம் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் கேது பகவான் வராது. அப்பா அப்படின்னு ஒரு ஞானம், ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸை பற்றி பல ஆன்மீக தேடல்களை தேடிக்கிட்டே இருந்த உங்களுக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் ராசியில் கொஞ்சம் பலமாகவே இருக்குது. யோகத்தையே கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான், குரு பகவான், கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் 75% பலன் கொடுத்துருவார். நீ என்னவா ஆகணுமோ, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த 3 கிரகங்களும் கொடுக்கும். இதான் இந்த வருஷம்தான் உங்களுக்கு பொன்னான நாள், மண்ணான நாள், மகத்தான செய்திகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். கடகராசிக்கு சூனியங்களே பண்ணியிருப்பாங்க, அதிலிருந்து தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. உற்றார் சுற்றார் உடன் பிறந்தவர்கள் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. இப்படி வெளியூர் வனவாசம் போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ராசியில் இருக்கும்.